தந்தையாம் கடவுளின் அன்பு மகளாகவும் தூய ஆவியாரின் ஆலயமாகவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகவும் திகழ்கின்ற அன்னை மரியாவை அப்போஸ்தலர்களின் அரசி அல்லது தூய தமிழில் திருத்தூதர்களின் அரசி என்று போற்றப்படுவது தகுதியாகும், நீதியாகும், முறையாகும், பொருள் உள்ளது ஆகும். காரணம் என்னவென்றால், அப்பாசல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் தி ஒன் who is sent. ஒரு குறிப்பிட்ட பணிக்காக யாரெல்லாம் அனுப்பப்படுகின்றார்களோ அவர்களை தூதர்கள், திருத்தூதர்கள் என்று அழைப்பார்கள். எந்த பணிக்காக அவர்கள் அனுப்பப்படுகின்றார்களோ அந்த பணியை திருத்தூது பணி என்று நாம் அழைக்கின்றோம். திரு அவை அவ்வாறு அழைக்கின்றது. அன்னை மரியாள் யாரால் அழைக்கப்பட்டால், எந்த பணியை அவர் செய்தார், எதற்காக அவர் திருத்தூதர்களின் அரசு என்று அழைக்கப்படுகின்றார் என்பதனை இந்த மறையுரையிலே நாம் சிந்திப்போம். முதலாவதாக, அளவற்ற இரக்கமும் ஞானமும் உள்ள தந்தையாகிய கடவுள் உலகை மீட்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்கு ஒரு கருவியாக அவர் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்? நாம் எல்லோரும் அறிந்தது போல அன்னை மரியாளை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். முதலில் இயேசு கிறிஸ்துவே ஒரு திருத்தூதராக இந்த உலகிற்கு அனுப்பப்படுகின்றார். யாரால்? தந்தையாம் கடவுளால் தம்முடைய ஒரே மகன், இறைமகன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்தூதராக இவ்வுலகிற்கு அனுப்பப்படுகின்றார். காலம் நிறைவுற்ற பொழுது தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்துவே தந்தையாம் கடவுளால் திருத்தூதராக அனுப்பப்படுகின்றார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் திருத்தூதர் என்று அழைக்கின்றோம் என்றால், தூதர் அல்லது திருத்தூதர் யார் அனுப்புகின்றாரோ அவரது திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பல வேளைகளிலே நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, தலைவர்கள் தொண்டர்களை அனுப்புகின்ற பொழுது, தூதுக்கு அனுப்புகின்ற பொழுது, தங்களுடைய சுய லாபத்திற்காக ஒரு சிலர் வேலைகளை செய்வார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தைக்கு கீழ்ப்படிந்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இவ்வுலகிற்கு வந்தார். வந்தது மட்டுமல்லாமல் திருவுளத்தை நிறைவேற்றினார். அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற தந்தையாம் கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்? அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, அன்னை மரியாளை ஏன் போற்ற வேண்டும், ஏன் புகழுகின்றார்கள், ஏன் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம் செலுத்துகின்றார்கள் என்று நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கெல்லாம் முதல் பதில், முதன்மையான பதில், அடிப்படையான பதில் என்னவென்றால், அன்னை மரியாள் இறைவனின் தாய். மற்ற அனைத்து கோட்பாடுகளும் அன்னை மரியாளை பற்றிய மற்ற 3 கோட்பாடு, அன்னை மரியாளை பற்றி மற்ற 4 கோட்பாடுகள் தான் திரு அவை வெளியிட்டிருக்கின்றன. அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் என்றும் கன்னி, அன்னை மரியாள் அமல உற்பவம், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. மற்ற 3 கோட்பாடுகளும் அன்னை மரியாவை பற்றிய கோட்பாடுகளுக்கும் அடிப்படை எது என்றால், அவர் கடவுளின் தாய். தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை திருத்தூதராக இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார், பெண்ணிடம் பிறந்தவராக. அந்த நற்செய்தியாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அன்னை கருத்தாங்கி பெற்றெடுத்து உலகத்திற்கு இவர்தான் நற்செய்தி, இவர்தான் மீட்பு கொணர வந்தவர் என்று நமக்கு காண்பிப்பதனால் அன்னை மரியாளை திருத்தூதர்களின் அரசி என்று நாம் அழைக்கின்றோம். அதுதான் முதன்மையான காரணம், அடிப்படையான காரணம். அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், அன்னை மரியாளை திருத்தூதர்களின் அரசி என்று அழைப்பது பொருத்தமானது, பொருளுள்ளது, நீதியானது, தகுதியானது. எவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து
அவர்களுக்கு ஒரு பொறுப்பை அளித்து வெளியே அனுப்பி நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பேய்களை ஓட்டுங்கள், நோய் நொடிகளை குணமாக்குங்கள் என்று திருத்தூதர்களுக்கு என்று ஒரு பணியை ஒப்படைத்தாரோ, அதே போல அன்னை மரியாளுக்கும் ஒரு பணி ஒப்படைக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பணி ஒப்படைக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையாம் கடவுளால் கொடுக்கப்பட்ட பணி இந்த உலகை மீட்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட பணி அந்த மீட்பு திட்டத்தில் ஒத்துழைக்க வேண்டும். எனவே நற்செய்தியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு பெற்றெடுத்து தந்ததால் அன்னை மரியாள் முதன்மையாக என்னவென்று அழைக்கப்படுகின்றார்? அவர் திருத்தூதர்களின் அரசி என்று அழைக்கப்படுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் கடவுளின் தாயாக இருப்பதால் திருத்தூதர்களின் அரசி என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் திருத்தூதர்கள் பணி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 13, 14 நாம் பார்த்தோம் என்றால், பீடத்திற்கு முன்பு எழுதப்பட்டுள்ள அல்லது போடப்பட்டுள்ள அனைத்து திருத்தூதர்களின் பெயரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பின்பு இந்த திருத்தூதர்கள் திரும்பி வந்து தாங்கள் தங்கியிருந்த மேலறைக்கு செல்கின்றார்கள். அங்கே இயேசுவின் சீடர்கள் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அன்னை மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தவராய் இறைவேண்டல் செய்கின்றார்கள். இன்னொன்று, இயேசுவினுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியின் தொடக்கம் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய போது, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வின் தொடக்கம். அங்கேயும் அன்னை மரியாள் இருந்தார், அவருடைய உடனிருப்பை காண்பித்தாள். எனவே இந்த பல்வேறு காரணங்களுக்காக அன்னை மரியாளை நாம் திருத்தூதர்களின் அரசி என்று அழைக்கின்றோம், அவரை போற்றுகின்றோம். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரே ஒரு முதன்மையான காரணம். இந்த திருத்தூதர்களின் அரசியான அன்னை மரியாள் இன்று நமக்கு என்ன செய்தி தருகின்றார்? ஒரு சீடர் திருத்தூதரனுடைய பணி என்னவென்றால், அவர் நற்செய்தி அறிவிக்க முதலில் அனுப்பப்பட வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், கடவுளோடு இருக்க வேண்டும், நோய் நொடிகளை குணமாக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும். திரு அவையினுடைய படிப்பினை நமக்கு மிக அழகாக கற்பிக்கின்றன. இந்த திரு அவை என்ற டாப்பிக்கில் இந்த செகண்ட் வேட்டிக்கன் கவுன்சில் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் ஒன்றான திரு அவை அந்த ஏட்டினுடைய தொடக்கமே மிக அழகாக ஆரம்பிக்கும். சர்ச் பை யர் வெரி நேச்சர் இஸ் மிஷனரி. திரு அவை இயல்பிலேயே நற்செய்தி அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கடமை இயேசுவால் திரு அவையிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றார்கள். அந்த பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பல பேர் சொல்லுவாங்க பொதுவாக என்னென்னு, ஃபாதர்ஸுங்க மட்டும்தான் அந்த இயேசுவினுடைய 3 பணிகள் இல்லை, அரச, குருத்துவ, இறைவாக்கு பணிகளில் பங்கு பெறுகிற. அப்படியெல்லாம் அல்ல. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய முப்பணியில் பங்கு பெற வேண்டும். பல வேளைகளிலே நற்செய்தியினுடைய மதிப்பீடுகள் தான் நம் அனைவருக்கும் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும். எவஞ்சலைசேஷன், நற்செய்தியை பற்றி படித்தவர்களுக்கு தெரியும், நற்செய்தி எல்லா கலாச்சாரத்தையும் ஊடுருவி பார்க்கின்றது. எது சரி எது தவறு என்று நமக்கு எண்பிக்கின்றது, எடுத்து காட்டுகின்றது, தீயவற்றை விலக்குகின்றது, நல்லவற்றை எடுத்துக்கொள்ள தனதாக்கி கொள்ள நமக்கு கற்பிக்கின்றது. ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய மனம் இறுகி போனதால் அந்த நற்செய்தி நம்முடைய கலாச்சாரத்தை ஊடுருவ நாம் அனுமதிப்பதில்லை. நமக்கே தெரியும், நாம் வாழுகின்ற ஊர்களிலே ஒரு விதமான கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சாரத்திலே நிறைய தீமைகள் இருக்கும். அந்த தீமையை ஊடுருவ நற்செய்தியை நாம் அனுமதிக்க வேண்டும். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளை கடைபிடிக்க நாம் முன்வர வேண்டும். கடைபிடிப்பதிலே நாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்ற செய்தியை தான் இன்றைய நவநாள் நமக்கு முத்திரு நாட்களிலே முதல் நாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
திருத்தூதர்களின் அரசியாகிய அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நமக்கு இன்று தருகின்ற சிந்தனை ஒன்று என்னவென்றால், நீங்களும் நானும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்க வேண்டும். பைபிளை எடுத்துக்கிட்டு எல்லாம் தெரு தெருவாக போயிட்டு நற்செய்தி அறிவிக்கணும், இயேசு கிறிஸ்துவே மீட்பர் என்று சொல்ல வேண்டியதில்லை. நாம் வாழுகின்ற பகுதியிலே தவறான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இல்லாமல் இருப்பது, அதை தவிர்த்தோம் என்றாலே நாம் நற்செய்தியை அறிவிக்கின்றோம் என்பது பொருள். நற்செய்தி நம்முடைய மனங்களிலும் கலாச்சாரத்திலும் ஊடுருவ நாம் வழிவகுக்கிறோம் என்றால், அனுமதிக்கிறோம் என்றால், நாம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கின்றோம் என்று பொருள். நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை பார்த்தீங்கன்னா, ஒரு பாரிஷ் மினிஸ்ட்ரிலேயோ பங்கு தலங்கள்லையோ பார்த்தீங்கன்னா, நற்செய்தி கலாச்சாரத்தை ஊடுருவி நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை அகற்றுவது இட்ஸ் a லாங் ப்ராசஸ். ஒரு பிரசங்கத்தில் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம், ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். பல வேலைகளிலே அனுபவம் உள்ள அருட்தந்தையர்களுக்கு தெரியும், அது வாழ்க்கை ஃபுல்லாக கூட எடுக்கும். அதிலே நம்முடைய வாழ்க்கையை கரைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நமக்கு ஏற்படலாம். ஆனால் படிப்படியாக ப்ராசஸ் என்றாலே ஸ்டெப் பை ஸ்டெப், நாட் இம்மீடியட் ரிசல்ட். படிப்படியாக அந்த கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்பட்டது தான் இன்று நாம் வாழுகின்ற பகுதி. அப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தான் இன்று நாம் வாழுகின்ற நாடு இந்தியா. காரணம் என்னவென்றால், தொடக்கத்திலே வந்த மிஷனரிஸ் நற்செய்தி அறிவித்தார்கள், நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளை நமக்கு கற்றுத்தந்தார்கள், அதற்காக தங்களுடைய இன்னுயிரையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். படிப்படியாக நம்மால் அந்த வளர்ச்சியை இன்று காண முடிகின்றது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாக நமக்கு தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார். உறுதி பூசுதலின் வழியாக தூய ஆவியானுடைய கொடைகளையும் கனிகளையும் நாம் பெற்று கிறிஸ்தவர்களாக உறுதிப்படுத்தப்படுகின்றோம். அந்த வரங்களையும் அந்த கொடைகளையும் பயன்படுத்தி நற்செய்தி அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி நம்முடைய உள்ளங்களிலும் கலாச்சாரத்திலும் ஊடுருவ நாம் அனுமதிக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நவநாள் நமக்கு நற்செய்தியாக தருகின்றது. எனவே இத்தகைய இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கிய இறையியல் கருத்துக்கள் மிக்க இந்த நற்செய்தியை நம்முடைய ஆழத்திலே பதிய வைப்போம். அதற்காக தொடர்ந்து இறைவனிடம் இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக.